வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி சேனல். நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக டெய்லி முக்கியமான தகவல்கள்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பார்க்காதவங்க கவுன்சிலிங் போகிறவங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு கவுன்சிலிங் போங்க. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காக இந்த 8th பே கமிஷனுங்கிறது கொண்டுருக்கோம். ஸோ சப்போஸ் இப்போ வந்து கவுன்சிலிங் போயிட்டு ஒரு ஜாபை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2027 அவங்களோட சம்பளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 3 மடங்காக உயருமா அப்படிங்கிறத வந்து என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் நல்லா படிக்கணும். போஸ்டிங் போகிறவங்க போஸ்ட் போய் ஜாயின் பண்ணிடணும். இன்னும் அடுத்து 1 மார்க் 2 மார்க்கில் எனக்கு போச்சு அப்படிங்கிறத கவலைப்பட்டுட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சேலரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்க போகிறீங்க ஒரு மோட்டிவேஷனோட உட்காந்து இன்னும் கடினமாக படிங்க. ஸோ அரசு இருந்து இவ்வளோ சலுகை நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நம்மளுக்கு படிக்கிறதுக்கு என்ன சிரமம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க தான் செய்யணும். ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட்லேயே கவலையில் இருக்காதீங்க. ஸோ அடுத்தடுத்த அட்டம்ப்ட் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. என்றைக்கினாலும் சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து கையில் வந்து வரதான் செய்யும். அது நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்குது. ஸோ விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, பில் கலெக்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்க எல்லாருமே கவுன்சிலிங் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. சப்போஸ் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட சேலரி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சப்போஸ் இப்போயே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த இது வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இதே 2025, 26, 27 இது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு 2026 ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி அமைச்சு அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அவங்களுக்கும் வேரியேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன சேலரி நம்ம கைக்கு நம்மளுக்கு 2027 வரப்போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் பார்ப்போம். அதை ஒரு தடவை பார்த்துட்டு அதை ஒரு மோட்டிவேஷனை எடுத்துகிட்டு இதுக்காக நம்ம போராடி நம்ம உழைச்சி இந்த போஸ்டிங்கை வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 8th பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேசிக் பே 19,500 இருக்கவங்களுக்கு 2025 நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. இப்போ கவுன்சிலிங் போகிறவங்க 2025 ஜாயின் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களோட டிஏ 56% இருக்கும். அடுத்து 2025 ஒரு இன்க்ரிமெண்ட், அதாவது ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்குவீங்க. 2026 நம்மளோட டிஏ என்னவா மாறுனா 56லேருந்து 3% கூடி 59% ஆகும். அடுத்து அதே வருஷத்தில் 7ஆம் மாதத்தில் 62% ஆகும். அடுத்து 2026 ஸ்டார்டிங்கில் ஒரு ரூ. 600 நம்ம இன்க்ரிமெண்ட் வாங்குவோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்மளோட சேலரி கூடிடும். ஃபைனலாக 2027 நம்மளோட சேலரி 3 மடங்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருக்கோம். ஸோ அப்போ டிஏ வந்து 0 ஆக்கி விட்ருவாங்க. 0 ஆக்கிட்டு நம்மளோட பேசிக் பே 19,500னா 3 மடங்குங்கிறத நான் இந்த இடத்துல சும்மா ஒரு 2.5 மடங்கு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். 2.5 மடங்கு போட்டாலே நம்மளோட பேசிக் பே எவ்வளோ வந்துடுது, 48,750. சப்போஸ் ஒரு ஸ்டெனோவாக இருந்தால் 20,600ங்கிறத 2.5 மடங்கு போட்டோம்னா 51,500. அப்போ விஏஓ, ஜேஏ டைப்பிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட பேசிக் பே என்னவா மாறிடும்னா 48,750 ஆயிரும். ஒரு ஸ்டெனோவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேசிக் பே வந்து 51,500 ஆயிரும். ஸோ இப்போ இவங்களோட சேலரிங்கிறது ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அப்போ 2025 இப்போ ஒரு விஏஓவோ, ஜேஏஓ வாங்குற சம்பளம் வந்து 28,052 ரூபா. ஆனால் இது 8th பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னாக்க அவங்களோட சேலரி பேசிக் பே வந்து எவ்வளோ ஆயிரும்னா 48,750. அவங்க கையில் வாங்குறது 45,000. அதான் நியரஸ்ட்டு 45Kன்னு நான் போட்டிருக்கேன். இது ஒரு ஜேஏ டைப்பிஸ்ட்டுக்கு. ஜேஏக்கு விஏஓக்கு இது ஒரு டைப்பிஸ்ட் வந்து ஒரு 240 ரூபா ஸ்பெஷல் அலவன்ஸ் கூட வாங்குவாங்க. அப்போ அவங்களோட பேசிக் பே 48,750னா அவங்களோட சேலரி கையில் வாங்குற சேலரி 45 தான் இருக்கும். அதேமாதிரி ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெவல் 10 20,600. அப்போ அவங்களோட பேசிக் பே வந்து 51,500 இருக்கும். அவங்க கையில் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 47,550. எப்பயுமே ஜேஏ, விஏஓ டைப்பிஸ்ட்டோட ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து ஒரு 2,000 ரூபா கூட தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டெனோன்ற அந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்கிறனால இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்றதை வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதை விட கூடலாம், இதை விட குறையலாம். அது வந்து 2027 ஸ்டார்டிங்கில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸ்டேட் லெவலில் அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியும். 3 மடங்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அது 2.5 மடங்கு லாஸ்ட் இயர் அதை போட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த சேலரி தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.